அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆர்ஆர். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அந்த சப்ஜெக்டை ரிலேட் பண்ணுற வீடியோ. இது ஏடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது ஏற்கனவே நமது யூடியூப் சேனலில் 7 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க. இது 8வது வீடியோ. இதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கன்சிலியேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஏடிஆர் அப்படின்றதே உங்களுக்கு தெரியும், ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். அதை கவர்ன் பண்ணுற ஆக்ட் தி ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட் 1996. ஸோ ஆர்பிட்ரேஷனை பற்றி ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ப்ரீவியஸ் வீடியோஸில். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கன்சிலியேஷன். அது என்ன கன்சிலியேஷன் அப்படின்றத நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி டாபிக் நம்ம என்னென்ன கவரப் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் கன்சிலியேஷன், when parties can opt for conciliation, role, powers and functions of conciliator. அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடாக ஒரு கேஸ்லாம் ஒன்று பார்க்கலாம். ஹரீஷ் தயாராம் தாக்கூர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி கன்சிலியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். கன்சிலியேஷன் அப்படின்றது ஒரு சமரசம். அதாவது ஏடிஆரே பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். அந்த ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷனில் ஒரு ப்ராசஸ் தான் இந்த கன்சிலியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சிலியேஷன் அப்படின்னா ஒரு சமரச தீர்வு முறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை பண்ணுறவர் கன்சிலியேட்டர் அப்படின்னு சொல்லலாம். கன்சிலியேட்டர்னால் சமரசம் செய்பவர், கன்சிலியேஷன் அப்படின்னா சமரசம் செய்யும் முறை. சரிங்களா? அது நான் சொன்ன மாதிரி பாருங்கள், த ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட் 1996 பார்ட் 3 செக்ஷன் 61 81 வரைக்கும் கவரப் பண்ணுறாங்க. இது உங்கள்கிட்ட ஒரு பேர் ஆக்ட் இருந்தால் எடுத்து பாருங்கள். இல்லை நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் பேர் ஆக்டை ஒரு சாஃப்ட் காப்பியை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு பேர் ஆக்டை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது இந்த பேர் ஆக்ட். இதுதான் அந்த இது பேர் ஆக்ட். சரிங்களா? அதாவது தி ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் 1996 ஆக்ட். இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 அப்படின்னு இருக்கு பாருங்கள். பார்ட் 1 ஆர்பிட்ரேஷனை பற்றி சொல்லுது. சரிங்களா? நம்ம அது ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்குது. நீங்கள் அதை போய் பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பார்ட் 2 அப்படின்னு ஒன்று இருக்கும். பார்ட் 2 பார்த்திங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் சர்டன் ஃபாரின் அவார்ட்ஸ். அதுவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அதை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்ட் 3 இதுதான் கன்சிலியேஷன். பார்ட் 3 தான் கன்சிலியேஷன் சொல்கிறாங்க. அதாவது சமரச தீர்வு. அப்போ என்னென்ன அர்த்தம்? ஏற்கனவே ஆர்பிட்ரேஷனும் ஒன்று இருக்குது, கன்சிலியேஷனும் ஒன்று இருக்குது. சரிங்களா? அதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா செக்ஷன் 61 சொல்லியிருக்கோம் இல்லையா? செக்ஷன் 61 81 வரைக்கும் பாருங்கள், போட்டுக்கு பாருங்கள். 61 81 வரைக்கும் அந்த செக்ஷன்ஸ் கவரப் பண்ணுது. அதுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் பார்ட் 3 செக்ஷன் 61 81. சரிங்களா? இப்போ மீனிங் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதை இங்கிலீஷில் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ப்ராசஸ். இது என்னது? ஏடிஆரோடைய ஒரு ப்ராசஸ். அப்போ ஆர்பிட்ரேஷன்றது ஒரு ப்ராசஸ், கன்சிலியேஷன் அப்படின்றது ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா? அதாவது எ நியூட்ரல் தேர்ட் பர்சன் கால்ட் எ கன்சிலியேட்டர். ஒரு மூணாவது நபர், அதாவது ஒரு டிஸ்பியூட் வந்தால் 2 நபருக்குள்ளே ஒரு டிஸ்பியூட் வரும் இல்லையா? அந்த 2 நபரை தவிர்த்து மூணாவதாக ஒரு தேர்ட் பர்சனை அப்பாயிண்ட் பண்ணி அவர் இவங்க 2 பேர் டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அசிஸ்ட். அவர் என்ன பண்ணுவார்? ஹெல்ப் பண்ணுவார். த ஹெல்ப் assist the parties
இன் ரீச்சிங் அன் அமிக்கபிள் செட்டில்மெண்ட் ஆஃப் தேர் டிஸ்பியூட். சரிங்களா? ஸோ என்னாச்சு, 3ஆம் நம்பர் உதவியோட அவர் நியூட்ரலான பார்ட்டியாக இருக்கணும், நடுநிலையான இருக்கணும், எந்த பக்கமும் சார்ந்தவராக இருக்கக்கூடாது, பாராபட்சம் பார்க்குறவராக இருக்கக்கூடாது அப்படின்றதான் மீனிங் அங்கே. சரிங்களா? அவர் அப்பாயிண்ட் பண்ணி அவர் 2 பேருக்கு நடுவில் ஒரு இடை நடுவராக இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்துங்க, அதுக்கு நான் நடுவில் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றது ஹெல்ப் பண்ணுற ஒர்க்கு தான் இந்த கன்சிலியேட்டரோட ஒர்க்கு. அப்போது ஹெல்ப் பண்ணுற இந்த ப்ராசஸ் தான் கன்சிலியேஷன். ஓகேங்களா? இட் ப்ரிசர்வ்ஸ்ன்னு அர்த்தம் பாதுகாக்கும். எதை? அவங்களோட உறவை பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெடியூசிங் த பர்டன் ஆஃப் கோர்ட்டோடைய பணி சுமையை குறைக்கும். இந்த மெத்தடில், இந்த கன்சிலியேஷன் மெத்தடில் என்ன மெயின் என்ன அதோடைய மெயின் ஃபங்க்ஷன் ரோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 பேருக்கு நடுவில் ஒரு அண்ணன் தம்பி உள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், அதை கோர்ட்டுக்கு போய் சால்வ் பண்ணுறதை விட இந்த ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் வழியாக, அதுவும் இந்த கன்சிலியேஷன் வழியாக பண்ணும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ப்ரிசர்வ் பண்ணும், பாதுகாப்பாக இருக்கும். அவங்கள வந்து எதிரியாகவே ஆக்காமல் 2 பேரும் வந்து ஒரு சமரசமாக செஞ்சு, சரி அண்ணன் தம்பி 2 பேரும் உட்காந்து பேசுங்க, 2 பேரும் ஒரு உடன்பாடுக்கு வாங்கன்னு ஒரு 3ஆம் நபர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த கான்செப்ட். இது வந்து செக்ஷன் 61 ஆஃப் தி ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட் 1996 இதோடைய டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. கன்சிலியேஷனாக என்ன அப்படின்ற டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்த டாபிக் வந்து அதோடைய ஃபீச்சர்ஸ்னால் என்னது, அதுக்கு சிறப்பம்சம் என்ன, அதனால் என்ன மாதிரி நமக்கு அம்சம், நமக்கு என்ன மாதிரி யூஸ் ஆகும், இதனால் நமக்கு என்ன மாதிரி யூஸ் ஆகும்னா, இது வந்து ஒரு வாலண்டரி ப்ராசஸ். அப்படின்னா அவங்க விருப்பத்தின் அடிப்படையில் தான் பண்ணுறது. இது வாலண்டரி ப்ராசஸ்ன்னு அர்த்தம், விருப்பத்தின் அடிப்படையில் பண்ணுறது. யாரும் வந்து இதுதான் பண்ணணும்னு சொல்கிறதில்ல, அவங்க 2 பேரும் விருப்பப்பட்டு பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த கன்சிலியேஷன் ப்ராசஸ். இது வந்து ஒரு நான் அட்ஜுடிகேட்டரி, அதாவது என்னது, இது நீதிமன்ற தீர்ப்பு கிடையாது. இது அவங்களே அந்த தீர்வை எட்டுறதுக்கு ஒரு முறை தான் இது. அட்ஜுடிகேட்டரி அப்படின்னா நீதிமன்றம் தலையிடும். இது வந்து நான் அட்ஜுடிகேட்டரி, அவங்களே அவங்களோட ப்ராப்ளத்தை அவங்களே தீர்த்துக்கிற ஒரு முறை. அதுக்கு வந்து ஒரு கன்சிலியேட்டர் அப்படின்ற ஒரு 3rd பர்சன் வந்து அசிஸ்ட் பண்ணுவார். சரிங்களா? கான்ஃபிடென்ஷியல் என்னது, அவங்களுக்குள்ளவே வந்து ஒரு ரகசியமாக பேஸ் பண்ணிக்கலாம். 2 பேருக்குள்ள ஒரு டிஸ்பியூட்டாக ரகசியமாகவே 3ஆவது ஆளுக்கோ வெளியே ஆளுக்கோ தெரியாமல் அவங்களுக்குள்ளவே உட்காந்து பேசி சால்வ் பண்ணிக்கிற ஒரு நடைமுறை. ஸோ ரகசியமாக முடிச்சுக்கலாம். ஃப்ளெக்சிபிள் ப்ரொசீஜர், எந்த ஸ்ட்ரிக்ட் ப்ரொசீஜர் கிடையாது. இப்போ ஸ்ட்ரிக்ட் ப்ரொசீஜர் என்னது, சிபிசி. இப்போ இது மாதிரி லேண்ட் டிஸ்பியூட், இது மாதிரி ஒரு சிவில் டிஸ்பியூட் வரும்போது கோர்ட் எந்த நடைமுறையை பயன்படுத்தும், இதை தான் பின்பற்றுறோம், சிபிசியை பின்பற்றுறோம். ஆனால் இந்த கன்சிலியேஷனுக்கு சிபிசிலாம் கிடையாது, ஃப்ளெக்சிபிள் ப்ரொசீஜர். அவங்களே ஒரு முறையை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் ப்ராப்ளம் சால்வ் ஆகணும், அதுதான் அங்கே மெயின். பேஸ்ட் ஆன் மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்னா அர்த்தம், 2 பேரும் ஒப்புதல் அடிப்படையில் தான் அது நடக்கணும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சொல்லிட்டோம் ஆல்ரெடி. இது வந்து அதனால தான் இந்த மாதிரி ப்ராசஸ் தான் இருக்குது உங்களுக்கு. சரிங்க, இப்போ 2 பேருக்கு ஒரு ப்ராப்ளம், எப்போல்லாம் இந்த கன்சிலியேஷனை வந்து அடாப்ட் பண்ணலாம், கேன் ஆப்ட்னா என்ன அர்த்தம், எப்போல்லாம் தேர்ந்தெடுக்கலாம். இப்போ 2 பேருக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, அப்போ இந்த கன்சிலியேஷனுக்கு எப்போ போகலாம் அப்படின்னா அதை வந்து செக்ஷன் 62 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. என்னென்ன சொல்லுதுன்னா, பிஃபோர் ஃபைலிங் எ சூட், வழக்கு தொடுக்கிறதுக்கு முன்னாடியும் போகலாம். டியூரிங் பெண்டன்சி ஆஃப் எ சூட், வழக்கு நிலுவையில் இருக்கும் போதும் போகலாம். பிஃபோர் ஆர்பிட்ரேஷன் அப்படின்னது நடுவர் தீர்ப்பாயம், ட்ரிபியூனல் அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியும் நடுவர் தீர்ப்பாயம் போகிறதுக்கு முன்னாடியும் போகலாம். நடுவர் தீர்ப்பாயம் விசாரணை, டியூரிங் ஆர்பிட்ரேஷன் விசாரணையும் போதும் போகலாம். சரி, எந்தெந்த மாதிரியான ப்ராப்ளத்துலாம் நம்ம கன்சிலியேஷனுக்கு போகலாம் அப்படின்னா, இன் கமர்ஷியல் டிஸ்பியூட், வணிக தொடர்பாக ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலோ,
இல்லது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலோ ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ்க்கு போகலாம், லேபர் டிஸ்பியூட்ஸ்க்கு போகலாம். லேபர் டிஸ்பியூட்னா தொழிலாளர் பிரச்சனைக்கு போகலாம், அப்போ கன்சிலியேஷன் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். கன்சியூமர் டிஸ்பியூட்ஸு நுகர்வோர் பிரச்சனைக்கும் போகலாம். இந்த மாதிரி டிஸ்பியூட்டுக்கெலாம் வந்து என்ன பண்ணலாம், கன்சிலியேஷன் மெத்தடுக்கு போகலாம். ஸோ இதுக்கெலாம் வந்து இதுதான் வந்து உங்களுக்கு எப்போ இந்த கன்சிலியேஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து நம்மளோட விருப்பம் தான். அதாவது நம்மளோட விருப்பம்னா அந்த பிரச்சனை ஏற்படக்கூடிய 2 நபர்களுடைய ஒத்துழைப்பு தான் அங்கே முக்கியம். ஓகேங்களா? ஆனால் என்ன கண்டிஷன் இருக்கணும்னா அங்கே ஒரு டிஸ்பியூட் இருக்கணும், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ டிஸ்பியூட், ஒரு தகராறு இருக்கணும். மியூச்சுவல் கன்சென்ட் ஆஃப் பார்ட்டிஸ், அங்கே 2 பேருக்கும் பரஸ்பரமாக சம்மதம் தெரிவிச்சிருக்கணும். ரிட்டன் இன்விடேஷன் டு கன்சிலியேஷன், ஒருத்தர் எழுத்துப்பூர்வமாக அவரை கன்சிலியேஷன் போகலான்னு கூப்பிடணும், இன்விடேஷன் பண்ணணும், அதை அதர் பார்ட்டி வந்து அக்செப்ட் பண்ணணும். இந்த கண்டிஷன்ஸ்லாம் அங்கே முக்கியமாக இருக்கணும், இருந்தால் கன்சிலியேஷனுக்கு போகலாம். சரிங்களா? ஸோ கன்சிலியேஷன் பிகின்ஸ் ஒன்லி when other party accepts the invitation. அதர் பார்ட்டி ஒத்துக்கணும். இங்கே வந்து பரஸ்பர சம்மதம் 2 பேருக்கும் இருக்கணும். 2 பேருமே சரி கன்சிலியேஷன் போகலாம் அப்படின்னு அந்த யாருக்கு தகராறு இருக்கோ அவங்க 2 பேருமே வந்து அதை முழு சம்மதத்துடன் பரஸ்பரம் வாலண்டரியாக இருக்கணும். இருந்ததுன்னா நீங்கள் கன்சிலியேஷனுக்கு போகலாம் அப்படின்றது தான் இது மீனிங். ஓகேங்களா? இதனால் என்ன அட்வான்டேஜ், நம்ம கன்சிலியேஷன் போகிறதா என்ன அட்வான்டேஜ் அந்த பார்ட்டிகளுக்கு? இப்போ 2 பேருக்கு டிஸ்பியூட் இருக்குது, அதனால் அவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பீடி ஜஸ்டிஸ். ஸ்பீடி ஜஸ்டிஸ்ன்றது விசாரணை, விரைவான நீதி கிடைக்கும். நீங்கள் கோர்ட் ப்ரொசீஜர் போனீங்க அப்படின்னா இட் டேக்ஸ் டைம். ஆனால் இங்கே வந்து 2 பேரும் வந்து ஒரு ஸ்பீடி ஜஸ்டிஸ் பண்ணலாம். செலவு கம்மியாக இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவ், செலவு குறைவான செலவு, குறைந்த செலவு. கான்ஃபிடென்ஷியலி கோர்ட்டுக்கு போனால் எல்லாருக்கும் தெரியும் விஷயம், இது வந்து நம்ம ரகசியமாக பண்ணிக்கலாம் 2 பேருக்கும். சுய விருப்பு, ப்ரிசர்வேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பு, அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் உறவு முறையை வந்து என்ன பண்ணலாம், பாதுகாக்கலாம், வெளியில் யாருக்கும் தெரியாது. பார்ட்டி அட்டானமி, பார்ட்டி அட்டானமின்னு அர்த்தம் அவங்களுக்குள்ளவே சுய விருப்பு தேர்ந்தெடுக்கும் முறை. அவங்க சுய விருப்பு தான், ஒருத்தருக்கு வேணும்னா இன்னொருத்தருக்கு வேணும்னா போக முடியாது, 2 பேரும் வந்து சம்மதிச்சா போய்க்கலாம். இதை வந்து வாலண்டி நான் ஃபிட் இன்ஜூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. தானே வந்து என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். அதை வாலண்டி நான் ஃபிட் இன்ஜூரியா 2 பேருமே வந்து சம்மதம் தெரிவிக்கிறதுனால இதில் வர அந்த அவுட்புட், அதாவது வந்து அந்த ரிசல்ட்டை 2 பேருக்கும் பைண்டிங் ஆகும். ரைட்ங்களா? சும்மா நானும் வந்தால் நீங்கள் வந்து கன்சிலியேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டுலாம் போக முடியாது. ஒன்ஸ் கன்சிலியேஷன் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா ஒரு தீர்வு எட்டப்பட்டுச்சுன்னா 2 பேரும் அது பைண்டிங், 2 பேருக்கும் அது வந்து என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணுன்றது தான் அங்கே முக்கியம். இதனால் என்ன ஆகுதுன்னா கோர்ட்டோடைய பேக்லாக், கோர்ட்டில் ஆல்ரெடி வழக்கு அதிகமாக இருக்குது, அதெல்லாம் வழக்குகளை குறைக்கிறதுக்கு உதவும். ஃப்ளெக்சிபிள் ப்ரொசீஜர் என்ன, நெகிழ்வான நடைமுறை. சிபிசி மாதிரி இல்லை, இது வந்து செக்ஷன் 66 சொல்லியிருக்காங்க. என்னன்னா சிபிசி வந்து பைண்டிங் ஆகாதீங்க. இங்கே சிபிசியோ எவிடன்ஸ் ஆக்டோ பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு செக்ஷன் 66 சொல்லுது. ரைட்டுங்களா? ஸோ நோ ஸ்ட்ரிக்ட் ப்ரொசீஜர், இட் இஸ் ஃப்ளெக்சிபிள் ப்ரொசீஜர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. இப்போ கன்சிலேட்டர்னு ஒருத்தர் சொல்கிறார் இல்லையா, அதாவது வந்து நியூட்ரல் தேர்ட் பர்சன், அவருக்கு என்னென்ன மாதிரி பவர்ஸ்லாம் உண்டு, அவருடைய பணி என்ன, அவருடைய பவர்னா என்ன, அதிகாரம் என்ன, அவருக்கு என்ன மாதிரி அதிகாரம் இருக்குது, எந்த மாதிரி பணி இருக்குன்றது பார்க்கலாம். அந்த கன்சிலேட்டருக்கு வந்து காண்டக்ட் ப்ரொசீடிங்ஸ் என்ன அர்த்தம், கன்சிலேஷன் ப்ரொசீடிங்ஸ், இதை வந்து செக்ஷன் 67 வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுது. ரைட்டுங்களா? காண்டக்ட் ப்ரொசீடிங் என்னது, நடவடிக்கை, கன்சிலியேஷன் நடத்தும் அதிகாரம் இவருக்கு உண்டு. சஜஸ்ட் செட்டில்மெண்ட் டேர்ம்ஸ், நிபந்தனைகளை சஜஸ்ட் பண்ணலாம். அவர் டேர்ம்ஸ் என்னது, நிபந்தனை, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், டைமு, காலம், அந்த இதெல்லாம் இருக்குல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதை வந்து இவர்
சஜஸ்ட் பண்ணலாம். இது எல்லாமே எதுக்காக? அந்த டிஸ்பியூட்டை அமிக்கபிளாக செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா? அவர் வந்து பார்ட்டிஸில் மீட் பண்ணலாம், அவங்கள சந்திக்கும் அதிகாரம் அவருக்கு உண்டு. இது வந்து செக்ஷன் 69 சொல்லியிருக்கிறாங்க. மீட் பார்ட்டிஸ் ஜாயிண்ட்லி ஆர் செப்பரேட்லி, கூட்டாகவோ தனித்தனியாகவோ அவர் அந்த டிஸ்பியூட் உள்ள பார்ட்டிகளுக்கு மீட் பண்ணலாம், அந்த அதிகாரம் அவருக்கு உண்டு. ரெக்வஸ்ட் இன்ஃபர்மேஷன் அர்த்தம் அந்த தகவல் மற்றும் ஆவணங்களை அவர் பார்ட்டிஸ்லேருந்து வாங்கலாம், கோரும் அதிகாரம் அவருக்கு உண்டு. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன அவருக்கு பவர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின்டைன் கான்ஃபிடென்ஷியட்லி அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது, கான்ஃபிடென்ஷியல் மேட்டரை அவர் வந்து மெயின்டைன் பண்ணுற அதிகாரம் இருக்கணும். அவர் வந்து உங்களுக்கு யாருனா கேட்டாங்கன்னா சொல்லணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. அதனால் அவருக்கு வந்து கான்ஃபிடென்ஷியல் மெயின்டைன் பண்ணுற அதிகாரம் அவருக்கு உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய அதிகாரங்கள். ரகசியத்தன்மையை பாதுகாக்கும் அதிகாரம் அவருக்கு உண்டு. அது வந்து செக்ஷன் 70 அண்டு 75 2 செக்ஷனில் அதை சொல்லியிருக்காங்க ஆக்டில். அப்போது என்ன சரி, இது வந்து பவர் சொல்லிட்டீங்க. இப்போ அவருக்கு என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுவார்னா, ஃபெசிலிட்டேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா, ஃபெசிலிட்டேட்டிவ்னா ஹெல்ப் பண்ணுறது, அசிஸ்ட் பண்ணுறது, உதவுறது, அதுதான் அவருடைய வேலையே. ஹெல்ப்ஸ் பார்ட்டிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர்ஸ் பொசிஷன், ரெண்டு பேருக்கும் உள்ள ப்ராப்ளத்தை அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, புரியாமல் இருக்கவங்களுக்கு புரிய வைக்கிறது. அட்வைசர்னா ஆலோசனை வழங்குறது. அப்புறம் சஜஸ்டிவ் பாசிபிள் சொல்யூஷன், தீர்வு உடன்படிக்கைக்கு எல்லாமே இவர் வந்து ஹெல்ப் தான் பண்ண முடியும். செட்டில்மெண்ட் ஃபங்க்ஷன், ரெண்டு பேரும் வந்து தீர்வு உடன்படிக்கை எப்படி பண்ணலாம் அப்படின்றத அவர் சொல்லலாம். அசிஸ்ட் இன் டிராஃப்டிங் செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட், ஒரு செட்டில்மெண்ட் ஆகுது அப்படின்னா அது அக்ரிமெண்ட்டை டிராஃப்ட் பண்ணுறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணலாம். ஆக்ட் ஃபேர்லி இண்டிபெண்ட்லி அண்ட் இம்பார்ஷியல் நடுநிலையாக நியாயமாக நேர்மையாக நடந்துக்கணும். அது இவருடைய வேலை. யார்? இந்த கன்சிலரேட்டரோட வேலை. சரிங்களா? ரைட். இப்போ அடுத்தது வந்து இந்த ரெலவெண்ட் கேஸில் கிட்ட போயிடலாம். இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹரிஷ் தயாராம் தாக்கூர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பீல் கேஸ். சரிங்களா? இது வந்து ஒரு அப்பீல் கேஸ், எங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு அப்பீல் கேஸ் இது. அப்போ இங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு வந்திருக்குன்னா அப்போ ஏற்கனவே ட்ரையல்லாம் வந்து ஹைகோர்ட்டில் நடந்திருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இது வந்து ஒரு அப்பீல் கேஸ். இவர் தான் அப்பலண்ட். ஹரிஷ் தயாராம் தாக்கூர் தான் ஒரு அப்பலண்ட். சரி, இது என்ன, இந்த கேஸ் எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா, ஆர்பிட்ரேஷனுக்கும் கன்சிலேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது இங்கே சுப்ரீம் கோர்ட் டெஃபினேஷன் கொடுக்குது, டிஃபைன் பண்ணுது கிளியராக. என்ன மாதிரி நடைமுறையை ஃபாலோ பண்ணணும், கன்சிலேஷன் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி நடைமுறையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இந்த கேஸு நமக்கு சொல்லுது. சரிங்களா? வாங்க முதல்ல ஃபேக்ட் ஆஃப் கேஸ் என்னன்னு பார்த்துருவோம். A dispute arose between two brothers. ரெண்டு சகோதரர் ரெண்டு பேருக்குள்ள ஒரு டிஸ்பியூட்டு ரைஸ் ஆகுது. அதான் அரோஸ்னால் எழுப்புது. ரெண்டு பேருக்குள்ள ஒரு ப்ராப்ளம் ரைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதான் அரோஸ். யார் அவங்க பிரதர்னு கேட்டிங்கன்னா ஹரிஷ் தயாராம் தாக்கூர். அவன் இன்னொரு பிரதர் வந்து பீதாம்பர் தயாராம் தாக்கூர். இவங்க ரெண்டு பேரும் வந்து பிரதர்ஸ். இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிகார்டிங் ஓனர்ஷிப் அண்ட் பொசஷன் ஆஃப் எ ஃப்ளாட். அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃப்ளாட் இருக்குது, அது ஓனர்ஷிப்பும் பொசஷன் ஆஃப் த ஃப்ளாட்டுன்னு தான் பிரச்சனை. ஏன்னா அந்த ஹவுசிங் ஃப்ளாட் வந்து மகாராஷ்டிரா ஹவுசிங் அண்ட் ஏரியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இன் மும்பையில் இருக்கிற ஃப்ளாட்டு MHADA. அந்த ஃப்ளாட்டில் ஓனர்ஷிப் அண்ட் பொசஷன் அப்படின்னா என்ன, ஓனர்ஷிப்னா என்ன, பொசஷனா என்ன அப்படின்னா உரிமை. அந்த ஃப்ளாட் யாருது அப்படின்னு சட்டப்படி உரிமை யாருக்கு இருக்குது, உடைமை.
பொசஷன், உடைமை என்ன அர்த்தம்? பொசஷன், யாருடைய கட்டுப்பாட்டில் அந்த ஃப்ளாட் இருக்கணும். ஓனர்ஷிப் அப்படின்னா உரிமை, யாருது அந்த ஃப்ளாட்டு யார் கட்டுப்பாட்டில் இருக்கணுன்றது தான் பொசஷன். ஓகேங்களா? அதான் உடைமை அப்படின்றது. உரிமை, இது வந்து உடைமை. அப்போ இந்த மேட்ரு வந்து பாம்பே ஹைகோர்ட்டில் நடக்குது. த்ரூ ரிட் ப்ரொசீடிங்ஸ் வழியாக போயிருக்கு, பாம்பே ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கு இந்த மேட்டர். இவங்க 2 பேரில் யாருக்கு வந்து ஓனர்ஷிப்பும் பொசிஷனும் கொடுக்குறது? ஹரீஷ் தயாராம் தாக்கூர் கொடுக்குறதா இல்லை பீதாம்பர் தயாராம் தாக்கூருக்கு கொடுக்குறதா அப்படின்ற டிஸ்பியூட் ரைஸ் ஆகுது. ஸோ 2 பேருக்குள்ளே ஒரு டிஸ்பியூட் ரைஸ் ஆகுது. ரைட்டுங்களா? சரி, இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஹைகோர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹைகோர்ட் என்ன பண்ணுதுன்னா 2 பேரும் விசாரிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு ரிசால்வ் த டிஸ்பியூட் ஒரு கன்சிலியேட்டரை அப்பாயிண்ட் பண்ணுது ஹைகோர்ட். இப்போ நம்ம எந்த சப்ஜெக்ட், எந்த டாபிக் பற்றி பார்க்குறோம்? கன்சிலியேஷனை பற்றி பார்க்குறோம் இல்லையா? அப்போ அதை பண்ணுறவர் வந்து கன்சிலேட்டர் இல்லையா? அந்த கன்சிலியேஷன் முறையை பண்ணுறவர் யார்? கன்சிலேட்டர். அப்போது ஹைகோர்ட் என்ன பண்ணுற, ஒரு கன்சிலேட்டரை அப்பாயிண்ட் பண்ணுது. நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை வந்து 2 பேரும் ப்ராப்ளமாக இருக்குது, நீங்கள் போயிட்டு அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுங்கள், 2 பேரும் வந்து சுமூகமான தீர்வு உடன்பட ஒரு நீங்கள் அசிஸ்ட் பண்ணுங்கள், ஒரு கன்சிலேட்டரை அப்பாயிண்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ டு ரிசால்வ் அப்படின்னா தகரை தீர்ப்பதற்காக அப்படின்னு பண்ணுறாங்க. கன்சிலேட்டர்னா என்ன பண்ணுறாரு, ஓகே, அவரும் ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறாரு. 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மீட்டிங்கை ஏற்படுத்துகிறாரு. அந்த 2 பேரும் ஏதோ ஒரு உடன்பாடுக்கு வராங்க. அதை வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவர் என்ன பண்ணுறாரு, அதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட், செட்டில்மெண்ட் ரிப்போர்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்பியூட் ரைஸ் ஆச்சு. கன்சிலேட்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிச்சு ஹைகோர்ட்டு. கன்சிலேட்டர் 2 பேரும் கூப்பிட்டு 2 பேருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அதில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கு. அந்த உடன்பாடை ஒரு ரிப்போர்ட்டாக தயார் பண்ணுறாரு. யார்? இந்த கன்சிலேட்டர் ரிப்போர்ட்டாக தயாரித்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹைகோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுறாரு. பாருங்கள், செட்டில்மெண்ட் இந்த ஹைகோர்ட்டில் செட்டில் பண்ணுறாரு. ஆனால் என்ன அவர் பண்ணாருன்னா, அவர் வந்து என்ன மாதிரி ரிப்போர்ட்டு ப்ரிப்பேர் பண்ணார் அப்படின்றத ஒரு சீல்டு கவரில் போட்டு வித்தவுட் டிஸ்க்ளோசிங், அதை வந்து இந்த பார்ட்டிங்களுக்கு வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல அவர். அதாவது வந்து அதில் என்ன இருக்குன்றது 2 பேருக்கும் தெரிவிக்கணும் இல்லையா? அந்த தீர்வுக்கு என்னன்றது சீல் பண்ணி அவர் ஹைகோர்ட்டில் கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்றது இந்த பார்ட்டிஸ்க்கு வந்து அவர் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல. த டேர்ம்ஸ் வித்தவுட் டிஸ்க்ளோசிங் த டேர்ம்ஸ் டு த பார்ட்டிஸ். அது மட்டும் இல்லை, வித்தவுட் அப்டைனிங் தேர் சிக்னேச்சர். அந்த அக்ரிமெண்ட்டில், செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட்டில் 2 பேர்கிட்டும் கையெழுத்தம் வாங்கலை அவர். அவருக்கு என்ன எழுதியிருக்கணும் சொல்லலை பார்ட்டிஸ்க்கு, 2 பேர்கிட்டும் கையெழுத்தம் வாங்கலை. ஆனால் அவர் என்ன பண்ணார், சீல் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணிட்டார். ஹைகோர்ட்டும் என்ன பண்ணிச்சுன்னா அக்செப்ட் பண்ணிடுச்சு, இந்த ரிப்போர்ட்டை அக்செப்ட் பண்ணிச்சு. ஏன்னா 2 பேரும் உட்காந்து தான் தீர்வு காணாங்க, அதில் பேஸ் பண்ணி தானே இங்கே ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு. ட்ரீட்டட் இஸ் எ பைண்டிங் செட்டில்மெண்ட் அப்படின்னு சட்டப்படி கட்டுப்படுத்தும் அப்படின்னு என்ன ஆச்சு, ஹைகோர்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. இந்த அப்பீலண்ட்டு அவர் தான் இந்த ஹரீஷ் தயாராமுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பண்ணுறாரு. இந்த ஹைகோர்ட்டு அது அந்த ஸ்டேட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிச்சு இல்லையா, அது வந்து தப்பு, கோர்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு எங்கே போகிறாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு அவர். ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாருன்னா, அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் போய்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, அப்போ இவர் என்ன அர்த்தம், அவர் வந்து அப்பீலண்ட்டு சேலஞ்ச் பண்ணுறாருன்னா அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் போல், இவருக்கு ஃபேவராக இல்லை. அதனால தான் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. அந்த அப்பீலண்ட்டு யார், ஹரீஷ் ராம் தயாராம் தாக்கூர். அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, கன்சிலேட்டர் வந்து ப்ரொசீஜரே சரியாக ஃபாலோ பண்ணல. ஆக்டில் என்ன சொல்கிறது, பார்ட் 3 செக்ஷன் 61 81 வரைக்கும் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆக்டில் இவர் அதை ஃபாலோ பண்ணல, ப்ரொசீஜரை அவர் ஃபாலோ பண்ணல.
அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்றானா, எ வேலிட் கன்சிலியேஷன் செட்டில்மெண்ட் கேன் கம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் எப்போ வரும்னா, when the parties sign and settlement the agreement. செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட்டை 2 பேரும் சைன் பண்ணியிருந்துருக்கணும். எங்ககிட்ட ஒரு சைனே வாங்கலை, பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, அந்த சோ கால்டு ஸ்டேட்மெண்ட்னு அர்த்தம், நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஒரு தீர்வு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க இல்லையா, சோ கால்டு, அதில் எங்களுக்கு காமிக்கவே இல்லை. அவர் அதில் என்ன எழுதியிருக்காருன்றது எங்கள்கிட்ட காமிக்கவே இல்லை. அப்போ எப்படி எங்ககிட்ட காமிக்கவும் இல்லை, எங்ககிட்ட கைதான் வாங்கலை, அவரே ஒரு ப்ரிப்பேர் பண்ணி கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்காரு. அது எப்படி எங்களை கட்டுப்படுத்தும்? கன்சிலேஷன் அப்படியா சொல்லுது? எங்ககிட்ட கையெழுத்து என்ன நடக்குதுன்றது அவர் அசிஸ்ட் தானே பண்ணணும். அவர் நாங்கள் 2 பேரும் ஒரு உடன்பாடு வந்துட்டோம் சொல்லிட்டு அவரே ஒரு செட்டில்மெண்ட் எழுதி அதை கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாரு. அதில் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, எங்ககிட்ட கையெழுத்தான் வாங்கலை. அப்படி இருக்கும்போது இது எப்படி எங்களை பைண்ட் பண்ணோம்? தேர்ஃபோர் குட் நாட் பி பைண்டிங், எங்களை கட்டுப்படுத்தாது அது. அப்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹைகோர்ட் எரர்னா தவறு செஞ்சிச்சு, அந்த நடவடிக்கையை அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது, அதனால் அது ஃபைனல் செட்டில்மெண்ட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போய்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாடுறாரு அவர். இவங்க என்ன பண்ணுறாங்க, ரெஸ்பாண்டன்ட் சப்போர்ட்டட் ஹைகோர்ட் ஆர்டர் அண்ட் ஆர்கியூட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுச்சு இல்லையா, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரெஸ்பாண்டன்ட் ஸ்டேட் என்ன சொல்லுதுன்னா, கன்சிலேட்டர் டிஸ்கஷன் பண்ணாரா இல்லையா, அவர் டிஸ்கஷன் பண்ணார், அவர் உங்களுக்கு அட்டெம்ப்ட் பண்ணாரா இல்லையா, உங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சாரா இல்லையா, பண்ணார். அதை பேஸ் பண்ணி தானே அவர் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம், அந்த நீங்கள் 2 பேர் பேசுனதை வச்சு தானே ரிப்போர்ட் இருக்குது. அப்போ அது கன்சிலேஷன் ஆகிடுதுன்னு அர்த்தம். அப்போ கன்சிலேஷன் ஆயிடுச்சுன்னா அந்த அந்த ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கட்டுப்பட்டவர் தானே அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. யார்? ரெஸ்பாண்டன்ட் சைடில் சொல்கிறாங்க. Therefore, the High Court was justified in acting upon the conciliator report. Conciliator report கரெக்டு தான் அப்படின்னு அவங்க சைடில் இருக்கிற தரப்பில் இருக்கிற வாதத்தை வைக்கிறாங்க. இப்போ கோர்ட்டு கிட்ட வந்திருக்கு இல்லையா, இப்போ ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் 2 கேட்டுட்டு இவர் அப்பீல் பண்ணார் இல்லையா, அவருக்கு தான் அலோவ் பண்ணுது அது. த சுப்ரீம் கோர்ட் அலௌடு த அப்பீல் அப்படின்னா அர்த்தம், இவங்க கண்டிஷன் ஹைகோர்ட் கொடுத்த டெசிஷன் ராங் அப்படின்றதுன்னு அர்த்தம். அதனால தான் ரூல்டு இன் ஃபேவர் ஆஃப் த அப்பெலண்ட். எந்த கிரவுண்டில் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆர் டிஃபரண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், ஆர்பிட்ரேஷன் கான்செப்ட் வேறு, கன்சிலேஷன் கான்செப்ட் வேறு. ஆர்பிட்ரேஷன் அப்படின்னா அவர் அந்த ப்ராப்ளத்தை தீர்மானிக்கலாம். அதாவது ஆர்பிட்ரேட்டர் டிசைட் த டிஸ்பியூட். ஆர்பிட்ரேட்டர் பண்ணலாம், டிசைட் பண்ணலாம், எது தீர்மானிக்கலாம். ஆனால் கன்சிலேட்டர் ஒன்லி அசிஸ்ட் தான் பண்ண முடியும். அவர் ஹீ கேன் நாட் டிசைட் த டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லுது. கன்சிலேட்டர்ன்ற ஒரு பணி என்ன, 2 பேருக்கும் சமரசம் ஏற்பட ஹெல்ப் பண்ணலாம், அசிஸ்ட் பண்ணலாம். அந்த 2 பேரும் செட்டில்மெண்ட் டிராஃப்ட் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணலாம், சஜஸ்ட் பண்ணலாம், உதவி பண்ணலாமே தவிர இவர் டிசைட் பண்ண முடியாது. அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, அந்த இதெல்லாம் கரெக்டு, கன்சிலேஷன் நடந்ததெல்லாம் கரெக்டு, ஆனால் திஸ் இஸ் கால்டு ப்ரொசீஜரல் டிஃபெக்ட்டு. அந்த ப்ரொசீஜர் சட்டம் என்ன சொல்லியிருக்கு, அந்த ப்ரொசீஜர் அவர் ஃபாலோ பண்ணல. செட்டில்மெண்ட் மஸ்ட் பி சைன்டு பை த பார்ட்டிஸ். கண்டிப்பாக சைன் பண்ணியிருந்துருக்கணும், கரெக்டுங்களா? அது செக்ஷன் 73 சொல்லுது, கண்டிப்பாக கையெழுத்து வாங்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணார், கையெழுத்து வாங்கலை. அப்போ இது என்னது, ப்ரொசீஜரல் டிஃபெக்ட் தான் இது, ரைட்டுங்களா? கன்சிலேட்டர் கேனாட் இம்போஸ் செட்டில்மெண்ட். அவர் ஒரு செட்டில்மெண்ட்லாம் இம்போஸ் பண்ண முடியாது. அது ஆர்பிட்ரேட்டருக்கு அந்த பவர் உண்டு தவிர கன்சிலேட்டருக்கு அந்த பவர் கிடையாது, சரிங்களா? ஸோ ஸ்டாச்சுட்டரி ப்ரொசீஜர் மஸ்ட் பி ஃபாலோடு. ப்ரொசீஜர் என்ன சொல்லியிருக்கு, கன்சிலேட்டரு
எந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணுமோ அதுதான் அவர் ஃபாலோ பண்ணணும். அதனால் இது ப்ரொசீஜர் டிஃபெக்ட்டு, சரிங்களா? அதனால் அதனால தான் இந்த கேஸ் ஜெயிக்கலை. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஹைகோர்ட் ஆர்டரை செட் அசைட் பண்ணிட்டாங்க. செட் அசைட் என்ன அர்த்தம், கேன்சல் பண்ணிட்டாங்க. கன்சிலியேட்டர் ரிப்போர்ட் டிக்ளேர்ட் நாட் பைண்டிங், அது கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணோம், மேட்டர் ரெமிட்டட் ஃபார் ஃப்ரெஷ் கன்சிடரேஷன் அக்கார்டிங் டு லா. திருப்பி புதுசாக வழக்கை பரிசீலனை பண்ணோம். புதுசாக வழக்கை மீண்டும் அனுப்பப்பட்டது. புதுசாக ஆரம்பிங்க, கன்சிலேஷன் அப்பாயிண்ட் பண்ணுங்க. ஆனால் கன்சிலேட்டரை எப்படி பண்ணோம், அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ப்ரொசீஜரை அவர் ஃபாலோ பண்ணோம். ஸோ அப்போது இதில் என்ன நடந்திருக்குன்னா, கன்சிலேட்டர் ஆர்பிட்ரேட்டர் மாதிரி நடந்துருக்காரு அப்படின்றது தான் எல்லாம் அர்த்தம். அப்போ ஆர்பிட்ரேட்டர் இஸ் டிஃப்ரெண்ட், கன்சிலேட்டர் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த இடத்துல கன்ஃபியூஷனாக நடந்திருக்குன்னா, அவர் ஒரு கன்சிலேட்டராக செயல்படாமல் ஆர்பிட்ரேட்டராக செயல்பட்டுருக்காரு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கருதுது, சரிங்களா? அப்போ கன்சிலேட்டருக்கு கேஸை டிசைட் பண்ணுற அதிகாரம் கிடையாது, அவருக்கு அசிஸ்ட் பண்ணுற அதிகாரம் தான் உண்டு அப்படின்றது இந்த கேஸ் வழியாக நமக்கு தெரியுது. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இதில் இந்த ஆர்பிட்ரேட்டருடைய ஃபங்க்ஷன் அண்ட் ரோல்ஸ் வேறு, கன்சிலேட்டருடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரோல்ஸ்ன்றது வேறு, அவருடைய பவர் வேறு, இவருடைய பவர் வேறு அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ கன்சிலேட்டர்ன்றவர் ரெண்டு பேரும் ஒரு ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணுறதுக்கு உதவ தான் முடியும். ஹீ இஸ் த அசிஸ்ட் தான் பண்ண முடியும், ஹீ கேன் நாட் டிசைடு. ஓகேங்களா? யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. வென் கேன் ஏ பர்சன் கோ ஃபார் ரிகன்சிலேஷன்? ஸ்டேட்னு சொல்லுங்கள், தெளிவுபடுத்துங்கன்னு அர்த்தம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்சிலேஷன் அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோ. இதில் இப்போ பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ இது எழுதலாமா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் எழுதலாம். எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் கன்சிலேட்டர் இன் செட்டிலிங் டிஸ்பியூட். அவரோட ரோல் என்னன்றதை நம்ம பார்த்தோம், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. டிஸ்கஸ் மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் கன்சிலேஷன் அண்ட் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கன்சிலேட்டர். இந்த மாதிரி உங்களுக்கு கேள்விகள் யூனிவர்சிட்டி பேப்பரில் கொஸ்டின் பேப்பரில் வருது. நீங்கள் இந்த ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் எடுத்திங்கன்னா அந்த கேள்வி இந்த இதுதான் ஆன்சர் உங்களுக்கு, சரிங்களா? ஓகே, ஒரு குயிக் ரீகால் பண்ணுவோம். டெஃபினேஷன்றது இந்த இடத்துல இருக்குது, உங்களுக்கு செக்ஷன் 61 இருக்குது. செக்ஷன் 61 எடுத்து பார்த்தீங்கன்னா அதான் டெஃபினேஷன். இது மீனிங் நம்மளாக கொடுத்துருக்க மீனிங்கு அக்கார்டிங் டு லா 61 கொடுத்துருக்காங்க, அதான் டெஃபினேஷன், சரிங்களா? ஓகே, ஒரு குயிக் ரீகால் பண்ணலாமா? இன்றைக்கி நம்ம பார்த்ததில்ல, கன்சிலேஷனில் பார்த்ததில்ல, மீனிங் அண்ட் டெஃபினேஷன் பார்த்தோம். எப்போ பார்ட்டிஸ் கேன் ஆப்ட் கன்சிலேஷன் பார்த்தோம். கன்சிலேட்டருடைய ரோல், பவர், ஃபங்க்ஷன் பார்த்தோம். இந்த ஹரிஷ் தயாராம் தாக்கூருடைய லீடிங் கேஸை, ஒரு ரெலவெண்ட் கேஸை பார்த்தோம், சரிங்களா? ஸோ இந்த கன்சிலேஷனுக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். வேறு ஒரு டாபிக் எடுத்து உங்களுக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், சரிங்களா? நன்றி, வணக்கம்.